ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர் கேன் டிஸ்பென்சர் உங்களுக்கு வேணுமா? ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் வெறும் 299 ரூபாய் மட்டும்தான். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. 299 ரூபாயை நீங்க ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த ப்ராடக்ட் வீடு தேடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்ட டெலிவரி சார்ஜ்லாம் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டுக்கு வெறும் 299 ரூபாய் கொடுத்தா போதும். வீடு தேடி இந்த ப்ராடக்ட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் ஜிபே பண்றத பத்தி யோசிக்கிறீங்க. நீங்க தாராளமா ரஜி பாப்பாவை நம்பலாம். ப்ராடக்ட் உங்களை வந்து சேரலனா நீங்க வீடியோஸ்ல வந்து கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். என்ன ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. 299 ரூபாயை கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. ஆமா பூ, தண்ணி கேன சர்ச்சி ஊத்தி குடிக்கிறதுக்கு இது ஈஸியான மெத்தட். ஒரு பட்டன் அமுக்குனா போதும் சின்ன பிள்ளை கூட தண்ணி பிடிச்சு குடிக்க முடியும். அப்புறம் நீங்க ரஜி பாப்பாவை தாராளமா நம்பலாம். 299 ரூபாய் மட்டும் தானே. போன்ல இந்த 299 ரூபாய் போட்டியல்னா ரஜி பாப்பா உடனே உங்களுக்கு இதை அனுப்பி விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வாங்கிட்டு நம்ம சேனல்ல கமெண்ட் கூட பண்ணிருக்காங்க பூ. பயப்படாதீங்க, வருமோ வராதோன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா வரும். அதுக்கு ரஜி பாப்பா கேரண்டி. ஏன் அதுக்கு ஓனர் நான் கூட கேரண்டி. எங்க வீட்ல இருக்கு, ரஜி பாப்பா வீட்ல இருக்கு, உங்க வீட்ல இருக்கா? உடனே ஆர்டர் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஓனர் ஸ்டோரிக்குள்ள போலாம். பிசாண்டி பிசாண்டி பிசாண்டி, உங்களை தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வாரே வானரி, வாங்க வாங்க. பாரந்தப்ல என்ன அவசரமா வானர் கூட்டிட்டு வந்திருக்கா? நீ மட்டும் வர வேண்டியதானே? இப்ப நான் வந்தால உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? பேதி இருப்பா. பிசாண்டி பிசாண்டி, நல்ல விதமா தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ள உனக்கு இப்படி பேதி இருக்கு எதுக்கு? வானர் வீட்ல பச்சை பிள்ளை வரங்கிட்டு கிடக்கு, கொஞ்சம் மெதுவா பேசுங்க வானரி. பாரந்தப்ல எதுக்கு வந்தான்னு கேட்டேல்ல, கொஞ்சம் பதில் சொல்ல. எதுக்கு அவ பதில் சொல்லணும்? ஏன் நான் சொல்ல ஏத்துக்கிட மாட்டியா? வானரி நீங்க கத்தி வேகமா பேசுவீங்க. அதான் நான் குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன் வானரி. குழந்தை உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவ வரவே வேண்டாம், நம்ம போவோம். வந்ததுல இருந்து பாத்துட்டு இந்த மீன்காரி பேச்சு நடவடிக்கை ஒண்ணும் சரியில்லை. டாடி கூப்பிட்டாருன்னு நான் வந்தேன். ஆனா இந்த மீன்காரி என்னை அவமானப்படுத்திட்டே இருக்கா. ஓனர் எனக்காக கொஞ்சம் பொறுத்துடுங்க ஓனர். உனக்காக இந்த மீன்காரி எல்லாம் என்னால பொறுத்துக்கிட முடியாது. வா நம்ம வேற வீட்டுக்கு போவோம். வானரி இப்படி எண்ணெயில போட்டு கடுகு மாதிரி வெடிக்கிறீங்களே எதுக்கு? என்ன மீன்காரி, என்னை கடுகுங்க சத்த முடியாங்க கத்தி பேசியாங்க? என்ன ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கேனே? வானரி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, என் பியாத்து வரங்கிட்டு இருக்கா வானரி. பிள்ளை திடீர்னு சத்தத்தை கேட்டா முழிச்சிரும்ல, பயந்து பயந்து அலறுவா. நிரோஜா வர இப்பதான் குளிக்க போனேன். பிள்ளை முழிச்சுட்டா சமாதானப்படுத்த முடியாது வானரி. அதுக்குதான் கொஞ்சம் மெதுவா பேசுங்க. என்னை குழந்தை பிள்ளைன்னா மெதுவா பேசுவா, அதனாலதான் அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ அப்படி புரியல. இதுக்கு மேல என்னைக்காவது என் வீட்டுக்குள்ள குழம்பு வாங்க வந்தேன், குசலம் விசாரிக்க வந்தேன், வா மீன்காரி. அப்போ வச்சுக்கிட்டு இவனை கொண்டே அறுக்காம விட மாட்டேன். ஓனர் எப்ப டாடி கூப்பிட்டாருன்னு இவ வீட்டு வாசலுக்கு வந்தேன். சொல்லி வை அவட்ட என்னை பத்தி. கொண்டே அறுத்துட்டு கடல்ல தள்ளி விடுவேன்னு சொல்லு. நான் வெளியே போய் நிக்கேன். நீ மெதுவா பார்த்து பதுமானமா அந்த மீன்காரி காதுல ஓதிட்டு வா. ஏதி இருப்பா மீன்காரி, என்ன பேச்சு நீ பேசிவிட்டா? வீட்டு பக்கம் வரட்ட கொண்டே அறுத்து முடியும். குழந்தை பிள்ளைனா அப்படி என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? வானரி எதுக்கு இப்படி உளுந்தடிச்சு ஓடியாவே? மீன்காரக்கா நீங்க அவியில பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அதான் வெளியே போய் நிக்காவே. அவிய சொல்ல வந்ததே நான் சொல்லிட்டு பெரிய மீன்காரக்கா. சொல்லு குழந்தை பிள்ளை. ஏக்கா என் பிள்ளைக்கு பேர் வைக்க போறோம் பாத்துக்கிடுங்க. வர வேலைக்கிழமைக்கா எல்லாரும் வந்துருங்க, குடும்பத்தோட வந்துருங்கக்கா. அவ்வளவுதானே குழந்தை பிள்ளை, எல்லாரும் வந்துறியோ? உன் வீட்டு விசேஷத்துக்கு நாங்க வரோம்ல. ஆமா, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எங்க வச்சு வச்சிருக்கீங்க? இங்கேயே இல்லனா உன் மாமியார் வீட்லயா? மீன்காரக்கா 2 வீட்லயுமே இல்ல. அப்படியே 2 வீட்லயே இல்லனா மண்டபம் பிடிச்சிட்டியோ? மண்டபம் பிடிக்கலக்கா. அப்படினா கோயில்ல எங்க வச்சு வைக்க போறியோ? இல்லக்கா பாட்டி இருக்காவல அவி ஊர்ல. அங்கேயா? என்ன சொல்ற குழந்தை பிள்ளை? எதுக்கு இப்ப அங்க கொண்டு போய் ஃபங்க்ஷன் வச்சுக்க, இங்கே வைக்க வேண்டியதானே? ஏக்கா பாட்டியோட ஆசை, அவிய வீட்டு வாரிசுக்கெல்லாம் கிராமத்துல வச்சுதான் பேர் வைப்பாவலாம். அதனால என் பிள்ளைக்கு அங்கதான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டாவக்கா. அதான் பாட்டி ஊர்ல வச்சு பேர் வைக்க போறோம். பெரியவிய சொன்ன கரெக்ட்டா இருக்கும் குழந்தை பிள்ளை. ஆனா நாங்க எப்படி வரது? பஸ் சார்ஜ்ல நாங்க போட்டு தான வரணும். இங்கனா ஈஸியா இருக்கும், நடந்தே கூட நாங்க மண்டபத்துக்கு வந்துருவோம். அவ்வளவு தூரத்துல கொண்டு போய் வச்சா வந்துட்டு வரதுக்கு எங்களுக்கு செலவு ஏகப்பட்டதாகுமே. ஏக்கா செலவு பத்தி கவலைப்படாங்க, நாங்களே பஸ் பிடிக்கிறோம், அந்த பஸ்லயே வந்துருங்க. அப்படியே பஸ் பிடிக்கிறீங்களோ? ஆமா மீன்காரக்கா, மாணிக்க பஸ் பிடிப்பாரு, அதுலதான் ஓனர் வரேன் இருக்காவ, நீங்களும் வந்துருங்க. அப்படியே வானரே அதுலதான் வராங்களோ? அப்ப சரி குழந்தை பிள்ளை, நாங்களும் வரோம். ஏக்கா குடும்பத்தோட வந்துருங்கக்கா, ஒருத்தரையும் விட்டுறாங்க, கூட்டிட்டு வந்துருங்க. குறிப்பா நிரோஜாவெல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க.
சரி குழந்தைகள எல்லாரும் வந்துறியும். சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஓனர் வேற வெளியே இருக்காவ, நிறைய வீட்டுல சொல்ல வேண்டி இருக்கு. போயிட்டு வர மீன்காரக்கா. சரி குழந்தைகள போயிட்டு வா. எதுக்கு அவ்வளவு தூரத்துல கொண்டு போய் இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்காவன்னு தெரியலையே. ஒரு கல்யாண சடங்குன்னு அவ்வளவு தூரத்துல கொண்டு போய் வச்சாலும் பரவாயில்ல. மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு கொண்டு போய் அவ்வளவு தூரத்துல வச்சிருக்காவ? அப்படின்னு யாருமே வர மாட்டாங்களே. நம்மள மாதிரி எல்லாரும் யோசிப்பாவ. போன தடவை காட்டு வாசிக்கிட்டே அந்த பேய்கிட்டே மாட்டினது கண்ணு முன்னாடி வர வந்து போகுது. எல்லாரும் இதை நினைச்சிட்டே வராம விட்டுட்டாங்கன்னா என்ன செய்ய? பாவம் குழந்தை பிள்ளை, அவளுக்குன்னு யாருமே கிடையாது. நாம தானே ரத்தத்தின் ரத்தமா சொந்தத்தின் சொந்தமா போய் நிக்கணும். சரி சரி, அத பஸ் பிடிக்காமலாம்ல, அதுல வானர் வேற வர போறாவ. எல்லாரும் சேர்ந்து போவோம். பிரச்சனை ஏதாவது வந்தா வானரே பாத்துக்கிடுவாவ, அவியலே சமாளிச்சுக்கிடுவாவ. குழந்தை பிள்ளைக்காக போயிட்டு வருவோம். ஏ குழந்தை, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அந்த மீன்காரக்கா என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா? டாடி வர சொன்னாரே தான் வந்தவன் கூட. அவ அந்த பிச்சு பேசி வாய மூடிட்டு இருக்கா. ஓனர், நான் எங்க வாய மூடிட்டு நானும் பேசதான் செஞ்சேன். என்னத்த அப்படி பேசி கிழிச்சிட்ட? அந்த மீன்காரிக்கு அவ வீட்டுக்குள்ள நான் போன உடனே பத்திக்கிட்டு எரிஞ்சிருது. என் தங்கச்சி பிள்ளைங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதோ? அவ எதுக்காக நீ அப்படி பேசியா? ஓனர், அவிய பேத்தி மேல பாசத்துல இந்த மாதிரி. ஆமா, எனக்கு இல்லாத பாசம் அவளுக்கு பொத்துக்கிட்டு வந்துட்டு. எதுக்காக அவ அப்படி நச்சிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு ஓனர்? என் தங்கச்சி குளிச்சிட்டு இருக்காளா, அந்த பிள்ளை முழிச்சிட்டுனா தூக்க வேண்டி இருக்குமா? பேதி இருப்பா, அதுக்கு தான் இங்க மெதுவா பேசுங்க. எதுக்காக இவளை கூட்டிட்டு வந்தா நீ ஓட்ட சொல்லியா? அவ என்னைக்காவது என் வீட்டு பக்கம் வாட்ட காலை ஒடிச்சு விடு. நீ அவ சொல்லியக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு கேட்டுட்டு இருக்க என்ன? இல்ல ஓனர், நானும் கேட்டேன். நல்லா கேட்ட. இப்போ நான் கூட வரணுமா வேண்டாமா? வாங்க ஓனர், சேர்ந்து போவோம். டாடி சொன்னவில்ல. அந்த ஒரு காரணத்துக்காக நான் உன் கூட எல்லாம் வாரேன். இல்லனா வந்திருக்கவே மாட்டேன். இந்த மீன்காரி மாதிரி ஆட்கள் மூஞ்சில எல்லாம் முழிச்சிருக்கவே மாட்டேன். சரி ஓனர், வாங்க போவோம். அந்த மீன்காரிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படி பேசிப்பா? அவளை நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. வீட்டுக்கு நான் எப்பயாவது வருவேல, அன்னைக்கு வச்சுக்கிறேன். ரோசப்பக்கா, இந்த வாரம் குழந்தை சரோஜா கூட்டிட்டு வந்திருக்க. என்ன விஷயம்? ஏக்கா, உங்களை ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் கூட வந்தேன். என்ன விஷயம் குழந்தை? ஏக்கா, என் பிள்ளைக்கு பேர் வைக்க போறோம்க்கா. அப்படியா? பேரைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கியா? ஆமாக்கா, வர வியாழக்கிழமை பேர் வைக்க ஃபங்க்ஷன். எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்கக்கா. நான் வராமல முத ஆளா வந்துருவேன் குழந்தை. ஏக்கா, ஃபங்க்ஷன் இங்க இல்ல, ஊர்லக்கா. ஊர்லயா? மாமியார் வீட்லயா? இல்லக்கா, பாட்டி ஊர்ல தான் வைக்கணும்னு சொல்லிட்டாவ. அதனால ஃபங்க்ஷன் பாட்டி ஊர்லக்கா. ஓ அப்படியே குழந்தை, அவ்வளவு தூரம் வர வேண்டியிருக்க. பிள்ளைகளுக்கு வேற படிப்பு இருக்க, லீவு இல்லையா குழந்தை? லீவுனால பார்த்து வைக்க கூடாதா? ஏக்கா, இந்த ஊர்ல தானே நீ அவசரமா முடிவு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் தோணிச்சு பார்த்துருங்க. பாட்டி தான் நம்ம ஊர்ல வைக்கணும்ட்டாவ. அதனால இப்போ மாத்தி அங்க வச்சுட்டோம்க்கா. எப்படியாவது வந்துருங்கக்கா. பஸ் ஒன்று விட போறோம், மாணிக்கம் பஸ் விடியன்னு சொல்லியிருக்காரு. அதுல தான் எல்லாரும் போறக்கா, நீங்களும் வந்துருங்க. சரி குழந்தை, அப்படின்னா கண்டிப்பா வரோம். சரிக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். குழந்தை என்னாச்சு? சரோஜா ஒரு மாதிரி உம்மன் நின்னுட்டு இருக்கா. எப்போ வந்தாலும் சரோஜா தான் கலகலன்னு பேசுவா. இன்னைக்கு என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இல்ல என் மேல வருத்தமா சரோஜா? ஏக்கா, உங்க மேல எனக்கு என்ன வருத்தம் வரப்போகுது? அது வந்து பாத்துடுங்கக்கா, நம்ம பேசினாலும் ரொம்ப பேசியா பாவ. பேசாம இருந்தா பேசவே மாட்டேங்க. பணம் வந்துட்டு பவர் கொண்டாடியாங்க. வேற என்னத்த சொல்லன்னா அமைதியா நின்னுட்டு இருக்கேன்க்கா. சரோஜா, உன்னை போய் யார் அப்படி சொல்லுவா? நீ வெள்ளந்தி மாதிரில பேசுவ. ஏக்கா, அப்படி பேசினாதாக்கா யாருக்கும் பிடிக்கும்ல. காரியத்தோட கவலா பேசுவீங்களதான் விரும்பியாவக்கா. சரோஜா, நானும் உன்னை அப்படி நினைக்க மாட்டேன். ரெண்டு பேரும் உட்காருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏக்கா, நீங்க சொன்னதே காப்பி குடிச்ச மாதிரி இருக்குக்கா. என்ன நிறைய வீட்டுல சொல்ல வேண்டியிருக்கு பத்தியில. டாடி வேற என்ன போவான்னு சொன்னவ கூட, அதான் வந்தேன். நாங்க போயிட்டு வரோம்க்கா. சரி சரோஜா, போயிட்டு வாங்க. ஃபங்க்ஷன் வச்சிருக்கால குழந்தை, பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? பிறந்ததுக்கும் நான் ஒன்றும் பெருசா எதுவும் செஞ்சுக்கிடல. பேர் வைக்க ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்டுருக்கா, அதுவும் பாட்டி ஊர்ல கொண்டு போய் வச்சிருக்கா. ஏதாவது நல்லதா செஞ்சு ஆகணுமே. சாக் மாமா விட்டு பேசுவோம். என்னது இது குழந்தை? சில்பாயும் குடுமையும் காணோம். தெரியல ஓனர், வீட்டை திறந்து போட்டு எங்க போய்ப்பாவே? ஆமா, பெரிய மாளிகை இதை பூட்டு போட்டு தான் பூட்டிட்டு போவா. அவ இருந்தாலும் இல்லாட்டி இது இப்படிதானே கிடக்குது. வரும்போதெல்லாம் அந்த கூடாத்துக்கு காவல் கிடப்பா. இன்னைக்கு எந்தாலும் ஒளிஞ்சு போனான்னு தெரியலையே. ஓனர், அங்க பாருங்க, ரெண்டு பேரும் வரவே. என்ன நட பாரு, ஒரே நட பயண நடையாதான் இருக்கு. பாத்து பாத்து கால் ஒடிஞ்சிட போகுது. இது உங்க வீடு. ஒரு கூடாரத்தை வெயிலுக்கு போட்டுட்டு அதுல ஒதுங்கி உட்கார்ந்துருக்கா. இது பெரிய வீடு, நாங்க இந்த பக்கம் வந்துடக்கூடாது. என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? நான் உங்களுக்கு கத்து
என்னது வாக்கிங்க? ஆமா, நான் இப்போ ஒரு டீச்சர் ஆயிட்டேன். தினமும் வாக்கிங் போலனா எப்படி? எல்லா ஸ்டூடண்ட்க்கும் நான் தான் முன் மாதிரியா இருக்கணும். காலையில தூங்கி முடிச்ச உடனே வாக்கிங், எக்சர்சைஸ் எல்லாத்தையும் முடிச்சு தான் என்னோட மார்னிங் வேலையே தொடங்கும். ஓ, மார்னிங்ல பயணம் போவா? இப்போ என்னத்துக்கு பயணம் போன? ஈவினிங் வாக்கிங் போலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்பதான் உடம்பு ஃபிட்டா இருக்கும், இல்லனா உங்கள மாதிரி ஊதி போயிடும். ஊதுறதுக்கு நான் என்ன பல்லுனா? உனக்கு உதாரணம் சொல்லக்கு வேற ஆள் கிடைக்கல, என்னதான் சொல்லுவியா? குடிமி அறுத்து காக்காய்க்கு எரிஞ்சு போய் பாத்துக்க. ஓனர், நம்ம சண்டை போட வந்தோமா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட வந்தோமா ஓனர்? எதுக்கு இப்படி சண்டை போட்டு கிடக்குறிய? நான் சண்டை போட்டது நீ பாத்தியோ? இந்த குடிமி தான் வந்தவனே வம்புக்கு இழுக்காய் நீ. ஆமா, இவேல நான் தான் வம்புக்கு இழுத்தேன். நாங்க வாக்கிங் போயிட்டு வந்தத வச்சு நீங்க தான் வம்புக்கு இழுக்குறீங்க. வம்புக்கு இழுக்கல, ஒரு குடிமி இழுக்கல. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்பிறேன். என்ன விஷயம்க்கா? ஷில்பாக்கா, என் மகளுக்கு பேர் வைக்க ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். 2 பேரும் வந்துருங்கக்கா. சரி சரி, குழந்தை வந்துறியும். ஆமா, என்னைக்கு வச்சிருக்கா? வர வியாழக்கிழமை வச்சிருக்கேன் சௌமி. அப்புறம் ஃபங்க்ஷன் என் வீட்டுல கிடையாது, எங்க பாட்டி ஊர்ல. என்னது, பாட்டி ஊர்லயா? அவ்வளவு தூரம் எப்படி டிராவல் பண்ணி வர முடியும் இந்த ஃபங்க்ஷனுக்காக? உனக்கு பக்கத்துல ஒரு இடமே கிடைக்கல, எதுக்கு அங்க கொண்டு போய் வச்சிருக்கா? இதுக்கு வர எங்களால கூட வந்திருக்கா? குடுமி உன்னை கூட வந்த மத்திய அதான் தப்பு. நீ ஒண்ணு வரவும் வேண்டாம், உங்க சியாவே ஆத்தவும் வேண்டாம். நாங்களே போய் பேர் வச்சுட்டு வந்துருவோம். குடுமியும் கொண்டே வச்சுட்டு இந்த கூடாரத்திலே கிடங்க. குழந்தை நாங்களே கஷ்டப்பட்டுட்டு கிடக்க, அவ்வளவு தூரம் வண்டி சார்ஜ் போட்டு வர முடியுமா? நீ பஸ் விட்டு கூட்டிட்டு போனா பரவாயில்ல. ஷில்பாக்கா, பஸ் விடுறோம். பஸ்ல எங்க கூட வரவிய, யார் வேணாலும் வரலாம். அப்படியே பஸ் விடுறீங்களா? அப்ப நாங்க வாரோம். ஆமா, இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. எங்க அப்பாவை பார்க்கலாம், எங்க அக்காவை பார்க்கலாம். அதனால நாங்க கண்டிப்பா வாரோம் குழந்தை. எங்களுக்கு ஒரு 2 சீட்டை புக் பண்ணிடுறோம், அதுவும் முன்னாடி. முன்னாடி நாங்க பஸ்ஸுக்கு முன்னாடி 2 சீட் போட்டு வச்சிரோமே. எதுக்கு பஸ் தலைவலியா ஏறி போறதுக்கா? எதுக்கு நீங்க இப்படி யோசிக்கிறீங்க? முன்னாடி சீட்டுனா முன்னாடி இருக்க சீட்டு. பின்னாடி போய் உட்கார்ந்து தூக்கி தூக்கி போட்டா எங்களால சமாளிக்க முடியாது. அதனால முன்னாடி சீட்டு தான் வேணும். வர முன்னாடி சீட்டு வர, நீ வாய் பறந்துட்டு வாங்க. உன்னையும் உன் ஆத்தாலையும் பஸ் டாப்ல ஏத்திரியே இரு. ஏ குழந்தை, வா போவோம். இந்த ஓனர் இது சரியே இல்ல, ரொம்ப தான் பியாசியாவே யாசியாவே வர. நாபிலுக்கு கத்து தரக்கூடிய ஒரு டீச்சர்ங்கற மரியாதை இல்லாம போச்சே. பாத்துக்கிட்டே இந்த ஓனர் ரபியல. அம்மா, ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமா? நம்ம தான் செலவு பண்ணி போய் அப்பாவையும் அக்காவையும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அந்த குழந்தையை செலவு பண்ணி நம்மள கூட்டிட்டு போறா. அதனால அக்கா கிட்டயும் அப்பாட்டையும் போய் எப்படியாவது பேசி அவங்கள மனசை மாத்திடுவோம். நம்ம வீட்டை மீட்கிறதுக்கான ரூபாய் அந்த பாட்டி கிட்ட வாங்கி தர சொல்லி அக்கான்ட்ட கேப்போமா? அந்த பாட்டி கிட்ட இல்லாத பணமா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அத்தானுக்காக. போன தடவை போகும்போது அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். இந்த தடவை வீட்டை எப்படியாவது மீட்கணுமா? சாமி, உனக்கு கல்யாணமும் முடிச்சிட்டா இன்னும் சந்தோஷமா? அவ்வளவுதானம்மா, இருக்கவே இருப்பா சேகர். அவனும் கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவான். நான் என் மனசுல உள்ளத அவன்கிட்ட சொல்றேன். அவனை என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாமா. உடனே அங்க வச்சே நீ எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு. சரி சாமி. ஒரே கல்ல 2 மாங்கா. கல்யாணத்தையும் முடிக்கிறோம், வீட்டையும் மீட்கிறோம். செல்லம்மா, செல்லம்மா. சரோஜக்கா, வாங்கக்கா. குழந்தை, வா குழந்தை. 2 பேரும் உட்காருங்கக்கா. காபி தான் போட்டுட்டு இருந்தேன், இதோ எடுத்துட்டு வந்துறேன். ஐயோ, வேண்டாம் செல்லம்மா, வேண்டாம். ஏங்கா, என்னாச்சு? அது வந்து செல்லம்மா, போற வீட்ல எல்லாம் காபி தண்ணியை கல்லணை தண்ணி மாதிரி ஊத்தி ஊத்தி தந்துறியாவ. அத குடிச்சு குடிச்சு வயிறுல இருந்து கழுத்து வரைக்கும் புல்லா இருக்கு, புல்லா. இதுக்கு மேல காப்பி வாங்கி குடிச்சேன்னு வச்சுக்கியா, வீட்டுக்குள்ளே வாந்தி பண்ணி விடுவேன். ஓனர், எனக்கு தராம எப்படி குடிச்சிய? சீ, பாய் மூடிட்டு நில்லு, இல்ல குமட்டிலே குத்தி விடுவேன். சரோஜக்கா, குழந்தை என்னக்கா சொல்லியா? அவளுக்கு அதே மாதிரி புல்லா இருக்கா செல்லம்மா. ஒரு மடக்க கூட வாயிலே வைக்க முடியாதுங்க. என்ன செய்ய, பாவம். அத என்கிட்ட வந்து மெதுவா காதல சொல்லியா. அப்படியாக்கா? எதுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க? நேரம் முதல்ல நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானக்கா? எத்தனை தடவை நான் சொல்றேன், வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்க காபி குடிக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்படி அங்க குடிச்சிட்டே இங்க குடிச்சிட்டே வீட்டுல குடிச்சிட்டேன்னு சொல்லிடுறீங்க. வருத்தப்படாத செல்லம்மா, இன்னைக்கே குடிச்சாதான் குடிச்சபடியா? காபி குடிக்க ஒரு நாள் வர கண்டிப்பா குடிப்பேன். சரிக்கா. ஆமா, என்ன விஷயம்க்கா? எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து செல்லம்மா, அந்த குழந்தை இருக்கல, பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளைக்கு பேச்சு விட்டு எல்லாம் வச்சிருக்கா. ஓ, அப்படியாக்கா? ஆமா செல்லம்மா, இந்த ஊர்ல இல்ல, அதே அவங்க பாட்டி ஊர்ல. நீ கூட போன தடவை அந்த ஊருக்கு வரலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தால, அதனால இந்த தடவை கண்டிப்பா வந்துரு. ஃபங்க்ஷன் அங்கதான். அப்படியாக்கா? கண்டிப்பா வந்துறியே. குழந்தை, என்னையும் கூட்டிட்டு போ. சரிக்கா, பஸ் வரோம், வந்து ஏறிடுங்க. சரி குழந்தை. ஆமா, உன் மாமியார் உன்னை இப்ப நல்லபடியா ஏத்துக்கிட்டாவளோ? ஆமாக்கா, ஏத்துக்கிட்டாவே.
இல்ல நடுவுல கொஞ்சம் கோவமா இருக்காவன்னு கேள்விப்பட்டேன். கோவம் இருக்கு ஆனாலும் ஏத்துக்கிட்டாவ. ஓ அப்படியா, பழசெல்லாம் மறந்துட்டாவ போல என்ன? பழசெல்லாம் மறந்தாச்சுன்னா மெமரி லாஸ்ன்னு சொல்லுவாவ செல்லம்மா. பழசு எதையும் மறக்கல, எல்லாத்தையும் மனசோட தான் வச்சிருக்கு. ஆனா பியாத்தி பிறந்துட்டால, அதனால மருமகளும் ஏத்துக்கிட்டாவ. ஓஹோ அப்படியாக்கா? ஆமா செல்லம்மா, ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தோட வந்துரு. சரிக்கா, கண்டிப்பா வருவேன். நாங்க போயிட்டு வரோம். சரிக்கா, போயிட்டு வாங்க. ஆனா அடுத்த தடவை வரும்போது நீங்க கண்டிப்பா காப்பி குடிச்சு ஆகணும். நான் கட்டாயப்படுத்தியாவது குடிக்க வச்சிருவேன். நீங்க எங்க குடிச்சிட்டு வந்தே அது இதெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? சரி செல்லம்மா, சரி. நாங்க வரோம். பாட்டி பாட்டி பாட்டி, இருக்கீங்களா? பேட்டியலா? ஏல வானர், என்ன கேள்வி இது? உள்ளதான் இருக்கே, வா. பாட்டி, நீங்க வெளிய பேட்டியலா வீட்டுக்குள்ள தான் இருக்கீங்களான்னு கேட்க அப்படி கேட்டேன் பாட்டி. சரில வானரு, உட்காரு. என்ன விஷயமா வந்தா? பாட்டி, என் பிள்ளைக்கு பேர் வைக்க ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். அதுவும் இங்க இல்ல பாட்டி, எங்க பாட்டி ஊர்ல வியாழக்கிழமை வச்சிருக்கோம். தாத்தாவை கூட்டிட்டு வந்துருங்க பாட்டி. அப்படியே அக்கா ஊர்ல வச்சிருக்கீங்களோ? நானும் அந்த ஊரை பார்க்கணும், அக்காவையும் அத்தானையும் பார்க்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டியே, கரெக்டாயும் வாரேலா. பாட்டி, பஸ்ஸுங்க இருந்து போகுது, அதுல வந்துருங்க. சரில வானரு, கண்டிப்பா வந்துருயே. எனக்கு தாத்தனுக்கு முன்னாடி சீட்டை போட்டுரு. பாட்டி, எல்லாரும் முன்னாடி சீட்டை கேட்டா எங்க போறது? யார் பஸ் தான் பிடிப்பா பாட்டி? லாஸ்ட் சீட்ல இருந்தா கூட நல்லதா இருக்கும். அதனால கவலைப்படாம வந்துருங்க தாத்தா கூட்டிக்கிட்டு. சரில வானரு, வந்துருயே. போயிட்டு வரேன் பாட்டி. சரில வானரு, அக்கா ஊருக்கு போறோம், சந்தோஷமா தான் இருக்குது.